ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி நான் நாள் எப்படி போச்சுங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். காலைல எந்திரிச்சு ஆசூஸ்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு வாசல் கூட்டி பெருக்கி தொளிச்சு கோலமும் போட்டாச்சு. இன்றைக்கி நான் வாசலில் போட்ட கோலம் இதுதான். பக்கத்து ஆஃபீஸ்லேயும் ஒரு குட்டி கோலத்தை போட்டாச்சு. அப்புறம் வேப்பமரத்து முன்னாடி அங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அங்கே அவ்வளோ தூரத்துக்கு லைட்டு வெளிச்சம் போகாது இல்லையா, அதனால் அங்கேயும் ஒரு குட்டி கோலத்தை போட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் என் கூடயே இருந்தது. என்னென்னா அதுக்கு ரொம்ப வயிறு பசி ஆயிடுச்சு போல் இருக்குது. இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு முதல்ல போய் அதுக்கு நம்ம சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறப்படியாக தான் நான் பூஜை ரூமுக்கு வந்தேன். ஏன்னா பசியில் பாவம் இருக்காங்க இல்லையா, அதனால் பூஜை ரூமுக்குள்ளே வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் மனுஷங்க தூங்கி எந்திரிக்கிறது அடுத்த பிறவி மாதிரிங்க. தூக்கத்திலே நிறைய பேருக்கு உயிர் போனாலும் போகலாம். அதுக்காண்டி இன்றைக்கி கடவுள் நல்லபடியாக என்னை எந்திரிக்க வச்சதுக்காண்டி கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம உற்றார் உறவினர் சப்ஸ்கிரைபர் லைவில் வர்றவங்க எனிமிஸ் எல்லாத்துக்காண்டியும் ஒரு குட்டி ப்ரேயர் போட்டு இன்றைக்கி மெடிடேஷன் பண்ண முடியலங்க டைமில். கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் பார்த்திங்கன்னா நான் போகிறப்பே பார்த்திங்கன்னா தொளிக்க போகிறதுக்கு முன்னாடி வெண்ணி போட்டு போய் வச்சுட்டு போயிருந்தேன். அது மாதிரி பாவக்காய் குழம்புமே வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் லேசாக மழை விழுந்துட்டு இருந்தது, அதனால் ரைஸுமே குக்கரில் வச்சுட்டு போயிருந்தேன். ரைஸும் வந்துருச்சு, இறக்கி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு தான் வைக்கப்படும். இந்த உருண்டை குழம்பு நான் எப்படி வைக்கிறதுங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு போகிறப்பே 4 மணிக்கே எந்திரிச்சு போகிறப்போ கடலைப்பருப்பு, வத்தல், சோம்பு, சீரகம், தேங்காய், பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி 1 மணி நேரம் ஊற போட்டு, வத்தலையும் கடலைப்பருப்பையும் ஊற போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி குறகுறப்பாக அரைச்சி அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. குறகுறப்பாக அரைச்சி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். அது கூட கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். சாரி சொல்ல மறந்துட்டு, வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க. போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்குது கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு லெட் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா அந்த ஆவிலே நல்லா தக்காளிலாம் மசிஞ்சு வந்துடும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் லேசாக வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நான் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் எந்த குழம்புமே போடுவேன். வீட்டிலே அரைச்சி வச்சுப்பேன். அந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் இதில் போட்டு அந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நான் ஒரு 2-3 டம்ளர் விட்டேன். ஏன்னா கடைசியாக கொஞ்சம் ஃபைனலாக புளி தண்ணி வேறு ஊற்றுவோம். அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக வச்சா டேஸ்ட்டே இருக்காதுங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு லெட் போட்டு மூடி வச்சுருங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் குழம்பு நல்லா சலசலன்னு கொதித்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை ஊற்றணும். முதல்ல ஊற்றிடக்கூடாது. மசாலா கூட புளி தண்ணியும் ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள் மசாலா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. அப்புறம் நான் கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ இதையுமே ஒரு லெட் போட்டு மூடி வச்சிடலாம். இதுவுமே நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா உருண்டை, நல்லா பருப்போட மாதிரி சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க அந்த உருண்டை பிடிக்கிறதுல. அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு உருண்டையாக மெல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 8 உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன். ஆளுக்கு ஒரு 2 உருண்டை சாப்பிட்ற மாதிரி நாங்கள் 4 பேர் இருக்கோம் இல்லையா, அதனால் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருண்டையை போடுங்க. போட்டு அந்த உருண்டை வேகிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். இது கூடால கரண்டி விட்டு கிண்டவோ கிளறவோ எதுவுமே பண்ணிடாதீங்க. உருண்டையெல்லாம் செதறி அப்படி குழம்பா கலந்துரும். விட்டுட்டு ஒரு லெட் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 4-5 நிமிஷத்தில் உருண்டை நல்லா வெந்து சூப்பராக உள்ள மாவாக இல்லாமல் நல்லா பருப்போட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது வெந்துட்டுருக்கட்டும். இது கூடால பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னிக்கு உடச்ச நல்லா தேங்காய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா அந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. கருவேப்பிலையை லேசாக மேலே தூவி அதுக்கப்புறம் நம்ம டைனிங் டேபிளில் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டை குழம்பு பார்த்திங்களா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாக முட்டை குழம்பு மாதிரி நல்லா உருண்டையாக சூப்பராக இருக்கும். அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் சட்னிக்கு, அதையுமே நம்ம ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அதையுமே கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டை வத்தலுமே நம்ம வறுத்து வச்சாச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஞ்சருக்கு சாப்பாடு வச்சுருக்கிறேன் சரிங்களா. பால் போட்டு இது சாதம் போட்டு இப்போ தானே வச்சேன். அந்த சாதத்தில் கொஞ்சம் பால் போட்டு வச்சுருக்கிறேன். அதுவும் சாப்பிட்டுச்சு அந்த குட்டி புனியும். அந்த குட்டி புனியை சாப்பிட விடாமல் இது விரட்டி விட்டுட்டு இது சாப்பிடுது. இது சாப்பிட்டு போய் இவ்வளோக்கும் சாப்பிட மாட்டாங்க ஜிஞ்சரு. இந்த அவ்வளோதான் வந்துட்டாங்க. இன்னுமேட்டு அந்த குட்டி பூனை சாப்பிடும். இது சாப்பிட்றப்ப யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதாவது மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பொறாமை விலங்குகளுக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சாப்பாடு வச்சேன்.
அதுக்குன்னு தான் வச்சேன். இது வந்து காலையிலே சாப்பிட்ருச்சு. காலையில் 4:30க்கெல்லாம் 5 மணிக்கெலாம் வந்து சாப்பிட்ருச்சு. அதுக்கு தான் வச்சேன். அதை சாப்பிட விடாமல் அதை வெட்டி விட்டுட்டு இப்போ இது வந்து சாப்பிட்டுட்டு போய் அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடுவாங்க. இங்கே பா இந்தா சாப்பிடு சாப்பிடு. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க சாப்பிட்றாங்க. எல்லாத்துலேயும் இந்த பொறாமைங்கிறது ஒன்று வந்து விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையுமே அது வந்து ரத்தத்திலே ஊறி போயிருக்கு போல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சரி இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்னன்னு பார்த்துடலாமா வாங்க. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசை தான். தோசைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் தகவல் சட்னி வச்சு அப்புறம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். இதுதான் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ். சாதம் எடுத்துருக்குன்னு நினைக்காதீங்க. காலையில் பூனைக்கு வந்து சாதம் வைக்கிறதுக்கு நான் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸில் வீடியோ போட்டுருப்பேன். பூனைகளுக்கு சாதம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு தெரியுதா? கடலைப்பருப்பு போட்டு உருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இது என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு. இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சும். தோசையும் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு உருண்டை குழம்பு. அப்புறம் ஒன்று இருக்குது வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் எப்படி சமைச்சேன், இந்த உருளை குழம்பு எப்படி வச்சேன் அப்படிங்கிற வீடியோ ஃபுல் லென்த் வீடியோ கீழே தர்றேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்த்துடலாமா? குறைகள் இல்லாதவன் மனிதனே இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. எல்லா மனுஷங்கிட்டையும் குறைகள்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும், சரிங்களா? அந்த குறைகளை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குறைக்க பழகிக்கணும், கூட்டக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு அதிகம் கோவம் வருது, மற்றவங்கள பார்த்தா ஒரு பொறாமப்படுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்கணும். அந்த குறைகளோடய வாழ பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனிதனே கிடையாதுங்க. மனிதனுக்கு ஒருத்தன அம்சங்கள் எல்லாம் இப்போ இருக்கிற மனிதர்கள்ட்ட இருக்குதா இல்லையான்னு தெரியல. எல்லாத்தையும் குறை இருக்கும். நான் சொல்கிறேன், என்கிட்டையுமே நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் குறைகள் இருக்குங்க, அந்த குறைகளோடு வாழாமல் அந்த குறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அட்லீஸ்ட் ஒரு மனிதனாவது வாழுவோமே. எனக்கு ரொம்ப பிடிச்சி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.